ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசி எடிட். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோ எப்படி இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக கொஞ்சம் வேறு லெவலாக இருக்க மாதிரி கலர் கடிங்லாம் பண்ணி எப்படி இந்த மாதிரி உங்களோட மொபைலை எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்க ஃபோட்டோவை அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ஃபோட்டோவை மாற்றணும் அப்படின்னா மொத்தம் 2 ஆப் வந்து அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்ரூம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்ரூமில் போயிட்டு உங்களோட ஃபேஸை ஒயிட் பண்ணுறது, அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்ரூம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ லைட்ரூம் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஆல் ஃபோட்டோஸ் சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் ஃபோட்டோ ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மொபைலில் கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆடுன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேமராவில் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கார் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ளது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிட்டு கஸ்டமை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கார் பண்ணணுமோ அந்தளவுக்கு கிராப் பண்ணிட்டுருங்க. பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சிம்பிள் மாதிரி இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர்னு சொல்லியிருக்கும். உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக பிளாக்காக இருக்கும்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு சொல்லியிருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்ருங்க. ஸோ நான் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கும் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு சில ஃபோட்டோக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறி வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸை வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. குறைச்சி விட்டு ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டிடுங்க. ஓரளவுக்கு கூட்டிடுங்க. நீங்கள் கூட்டும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட்ஸ்ன்னு இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டிடுங்க. ஒரு 30-35 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -10-15 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலர்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே மிக்ஸ்ன்னு இருக்குமா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர், ரெட் கலர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயிட்னிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூமினன்ஸை கூட்டி விட்ருங்க. கூட்டிட்டு இந்த சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா -5-10 இதை வச்சுங்க. அது மாதிரி தான் ஆரஞ்சுக்கும் லூமினன்ஸ் வந்து கூட்டி விட்ருங்க. உங்கள் கூட்டினி அப்படின்னா உங்கள் ஃபேஸ் எந்தளவுக்கு ஒயிட்டாகணும்னு சொல்லி காமிக்கும். ஸோ உங்கள் ஃபேஸ் எந்தளவுக்கு ஒயிட்டாகணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மஞ்சள் கலரை கிளிக் பண்ணுங்கள். மஞ்சள் கலரை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கலராக மாற்றணுமோ அந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்ரூம் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து லைட்ரூம் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இந்த கலரில் எதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கலர் வந்து மாறும். இதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்புன்னு சொல்லியிருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா -5-6 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்ட்டுன்னு இருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா +5-6 ஒரு 10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு வைப்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி விட்ருங்க. +20-15 இந்த ரேஞ்சில். அடுத்து சேச்சுரேஷன் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +10-5 இந்த ரேஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்து மூணாவது இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கட்டமாக போட்டு ரவுண்டுமாக இருக்கும், எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணி கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +30 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. 30-32. அப்புறம் விக்னட்டின்னு இருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா -3-4 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு முக்கோணமாக இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிருக்கும், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு காட்டும். ஸோ ஓல்டு ஃபோட்டோவுக்கு இப்போ உள்ள ஃபோட்டோவும் பார்த்தீங்க. ஸோ அந்த வலுவலுன்னு காட்டுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு காட்டுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோட்டோ இப்போ உள்ள ஃபோட்டோ பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த ஓல்டு ஃபோட்டோ இப்போ உள்ள ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோட்டோ அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒருத்தாகவும் இருக்காது, நல்லாவும் இருக்காது. ஆனால் இப்படி கலர் கிரேடிங் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கன்னா உண்மையிலேயே மாசாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் கலர் கிரேடிங் பண்ணக்கப்புறம் முடியலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஷேர் டு டூன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் கிரேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஷேர் டு டூன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து அதில் வரும். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பிக்சார்ட்லேயும் போயிட்டு லைட்டாக அந்த லென்ஸு கலர் லென்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சைடில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிஎன்ஜி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லென்ஸ் பிஎன்ஜியோட இமேஜோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த லென்ஸ் பிஎன்ஜி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த சூரியன் மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டுருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எப்படின்னா பிளெண்டுன்னு சொல்லிட்டுருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நார்மலில் இருக்குமா, அது ஸ்க்ரீனுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு எப்படின்னா இந்த மாதிரி சூரிய ஒளி மட்டும் தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் தூக்கி வச்சுக்கோங்க, லைட்டாக ஒளி மட்டும் அடிக்கிற மாதிரி. ஸோ வச்சுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸை கிளிக் பண்ணிட்டு மேலே 2 டப்பாமாக இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டுருக்குமா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இதை தூக்கி இந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் பண்ணிட்டு இந்த லென்ஸ் இமேஜையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பழைய ஃபோட்டோக்கும் இப்போ உள்ள ஃபோட்டோக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அது கிளிக் ஒன்றும் இல்லை வாய்க்குள்ள வருது. அது கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லியிருக்குமா, கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். நன்றி. பாய்.